ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது விஆர் தமிழ் டெக் யூடியூப் சேனல். நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தால் மட்டும் இதெல்லாம் செஞ்சால் போதும். உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். நம்முடைய விஆர் தமிழ் டெக் யூடியூப் சேனலில் எஸ்பிஓ பிஸ்னஸ் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இந்த பிஸ்னஸ் பற்றின விஷயங்கள் மட்டும்தான் நம்ம அப்டேட் கொடுத்துட்டுருக்குறோம். இன்றைக்கி என்ன அப்டேட்னு பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா டெய்லியுமே நமக்கு பேமெண்ட் வந்துக்கிட்டு இருக்குது. திங்கள், செவ்வாய், இன்றைக்கி புதன் 3 நாளாகவே பேமெண்ட்டு அழகாக வந்துக்கிட்டு இருக்குது. இந்த பேமெண்ட் எல்லாமே அவ்வளோ பெரிய பேமெண்ட் எங்கே பார்க்கலான்னா, நம்முடைய டெலிகிராமில் ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ அப்படின்னு ஒரு பேஜ் இருக்குது. அந்த ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓங்கிற பேஜில் தான் நம்முடைய பேமெண்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு இதுதான் ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ அஃபிஷியல் அப்படின்ட்டு இருக்குது. இந்த பேஜில் நமக்கு எஸ்பிஓவில் பேமெண்ட் வாங்குகிற மெம்பர்ஸோடைய எல்லாருமே இங்கே வந்து ஷேர் பண்ணுவாங்க. எப்போ பணம் எடுத்தாங்க, டேட்டு, டைமு எல்லாம் போட்டு அவங்களுடைய ஸ்டாஃப் ஐடி, அவங்க நேமு, என்ன அமௌண்ட்டு சம்பாதிச்சாங்க, ரெஃபரல் அமௌண்ட்டா இல்லை ஒர்க்கிங் அமௌண்ட்டா எல்லாமே கொடுத்து அவங்க வந்து அந்த எஸ்எம்எஸ் வந்துச்சுல்ல அந்த ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணி எல்லாம் அனுப்புவாங்க. இதில் போய் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டெய்லியுமே பணம் வந்துகிட்ருக்கு. இது வந்து ஒரு ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ ப்ரூஃப் தான். நமக்கு பேமெண்ட் வாங்குகிறோம் அப்படிங்கிறது ஜென்யூனாக காமிக்கிறதுக்காக வேண்டி இந்த ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ இருக்குது. நம்ம இந்த ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் போயிட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம், எவ்வளோ பெரிய என்ன ப்ரூஃபு, எவ்வளோ பேமெண்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இது எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் எஸ்பிஓ வந்து ரன் பண்ணுறாங்களா பண்ணலையா, பேமெண்ட் தருவாங்களா தரமாட்டாங்களா, இது வந்து ஒரு ஸ்கேம் கம்பெனி, ஃப்ராடு கம்பெனி நிறைய பேசுகிறாங்கல்ல, அவங்கெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டி இந்த ஒரு வீடியோ போடுறேன். இதில் பாருங்கள், பேமெண்ட்டு எல்லாருமே அவங்க வந்து அவங்களே ஷேர் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போது நான் ஒரு பழைய ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அப்போ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அவங்களாவே க்ரியேட் பண்ணி போடுறாங்கன்னு. எத்தனை பேருக்கும் க்ரியேட் பண்ண முடியும் சொல்லுங்கள்? வேறு வேலை இல்லைங்களா? நானே ஒரு எஸ்எம்எஸ் வந்த மாதிரி செட் பண்ணி நானே என் பேர் போட்டுட்டு ஒவ்வொருத்தவங்க பேர்லேயும் போட்டு அதெல்லாம் வந்து சாத்தியமா? இவ்வளோ ஒரு நாளைக்கு 6000 பேருக்கு பேமெண்ட் போடுறாங்க. ஒரு 6000 பொறுப்புமே ஃபேக்காக பண்ண முடியுமா? போலியாக பண்ண முடியுமா? ஒருத்தர் கேட்டிருந்தார். இதெல்லாம் டுபாக்குருங்க, 10-15 ப்ரூஃப் எடுத்து போட்டு மிச்சம்லாம் வந்து நீங்கள் மேக் பண்ணி போடுறீங்கன்னு. இதை மேக் பண்ணி போகிறதுக்கு என்ன சரி இருக்குது? அதுக்காக தெளிவாக காமிக்கிறேன், எல்லாம் கிளியராக பாருங்கள். இந்த மேக் பண்ணி போடுறாங்கன்னு சொல்கிற பீப்புளுக்கு இந்த ஒரு வீடியோ வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. சிந்திச்சு பாருங்களேன், ஒரு 6000 பேருக்கு பேமெண்ட் வந்து வந்த மாதிரியே காமிக்கணும் அப்படின்னா சாத்தியமா? யாராவது ட்ரை பண்ணி வேணால் பாருங்களேன். மிஞ்சி வேணால் ஒரு 10 பேருக்கு நீங்கள் டைப் பண்ண முடியுமா? எஸ்எம்எஸ் வந்த மாதிரியே காமிக்கணும், டேட்டு டைமோடு காமிக்கணும். அதுக்கப்புறம் பேர், ஸ்டாஃப் ஐடி போடணும், என்ன ரிசீவ்டு அமௌண்ட் எவ்வளோன்னு போடணும், டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ போடணும், நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. இவ்வளவும் எப்படி சார் மேக் பண்ணி போட முடியும்? சொல்கிறாங்க மேக் பண்ணி போடுறீங்க, சும்மா டுபாக்கு பண்ணுறீங்க அப்படின்னு. சரி, இது மேக் பண்ணி போட்டதால் ரியலாக அனுப்பிச்சதுங்கிறத நம்ம ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ போய் பார்த்துக்குவோம். வாங்க காமிக்கிறேன், இப்போ பார்க்கலாம். இது ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், இது பாருங்கள், ஒருத்தவங்க அனுப்பிச்சிக்கிறாங்க. இதுதாங்க அவங்க அனுப்பிச்சது. இது மாதிரி டெய்லி அனுப்புவாங்க. இங்கே பாருங்கள், இன்றைக்கி பேமெண்ட் வந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த சொன்னேன் இதுதான் வந்து அவங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட். எஸ்எம்எஸ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வச்சு அட்டாச் பண்ணி நேமெல்லாம் போட்டு எவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 8500 ரூபாய் எடுத்துக்காங்க. 8500 ரூபாய். இது மாதிரி பாருங்கள், இப்போ 12/18க்கு போட்டது. இது மாதிரி வந்து வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள், நிறையா இருக்குது. எல்லாமே பேமெண்ட் ப்ரூஃப் தான். இந்த குரூப் பாருங்கள், இந்த குரூப்பில் இருக்கிற மெம்பர்ஸை பாருங்கள், 2 லட்சம் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. யாராவது சும்மா இருப்பாங்க? 2 லட்சம் பேர் இருப்பாங்களா? எல்லாம் பணம் வாங்கி எல்லாம் அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுற விதத்தில் எல்லாருமே இந்த குரூப்பில் இருக்கிறாங்க. எல்லாருமே ஷேர் பண்ணுறாங்க. வெளிலேருந்து பார்க்கும்போது நிறையா சொல்லுவாங்க, எனக்கு களை கட்டுறதுக்கு சொல்ல வேணும், நிறையா களை கட்டுவாங்க, ஏமாத்துறாங்கன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு எஸ்எம்எஸ்ஸு ஸ்க்ரீன்ஷாட்டு இதெல்லாம் டைப் பண்ணி 6000 பேர்த்துக்கும் போட முடியுமா உட்காந்துக்கிட்டு? அது நம்மளாக இருந்தாலும் முடியாது, கம்பெனியாக இருந்தாலும் முடியாது. அப்படி தானே? ஏன் அந்த வார்த்தை சொல்கிறோம்? அந்த புரிதல் இல்லை. ஒரு ஏதோ கம்பெனி முன்னேறி வருது அப்படின்னா அது என்ன பண்ணுறாங்கிறது ஆராய்ச்சி பண்ணி அதை நம்ம எப்படி சம்பாதிக்கலாம்னு திங்க் பண்ணுறது நல்ல விஷயம். நம்ம அப்படி கிடையாதுங்களே, எடுத்தவனே ஃபேக்கு, எடுத்தவனே ஃப்ராடு. நான் கேட்குறேன், இந்த மக்களுக்கு பாசிட்டிவான வார்த்தை வாயிலேருந்து வரவே வராதா? நெகட்டிவ் மட்டும்தான் வருமா எப்போதுமே?
ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக பேசி பழகுங்க, பாசிட்டிவோட மனிதனோட பழகுங்க. நெகட்டிவ் வந்து பெரிய ஒரு வைரஸ் கிருமி மாதிரி. இந்த நெகட்டிவோடு சுற்றிட்டு இருந்தீங்கன்னா கண்ணால் பார்த்த உடனே டபக்குன்னு ஃபேக்குன்னு சொல்லுங்கள். அந்த வார்த்தை எப்படி வருது? சொன்ன உடனே ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு ஆடு போட்டோம்னா ஃபேக் பீப்புள் ஃபஸ்ட்டு வரது ஃபேக் பீப்புள். அதை பற்றி தெரியுமா தெரியாதா, அது என்னன்னு தெரியாது, உடனே ஃபேக்குன்றீங்க. இந்த வார்த்தை நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. இந்த ஃபேக்குனால அதாவது ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணாமல் உடனே அவன் இரிட்டேட்டிங்காக திட்டிடக்கூடாது. இது ஃபேக் பீப்புளு, ஃபேக்கு. நாளைக்கு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ போடும்போது ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, இதெல்லாம் வந்து வந்து ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு. ஒன்று நீங்கள் ஏமாந்துருந்தீங்கன்னா அதுக்கான ப்ரூஃப் வந்து சப்மிட் பண்ணுங்கள். இல்லை யாராவது ஏமாந்துங்க, நாங்கள் ஏன் ஏமாந்தாங்க என்னங்கிறது உண்மையிலே ஏமாந்துருந்தால் அதுக்கு உண்டான அந்த பெனிஃபிட்டான பணத்தை நான் எஸ்பிஐயில் சொல்லி கேட்குறோம், உங்களுக்கு என்னங்கிறது பிரச்சனையை நாங்கள் சால்வ் பண்ணுறோன்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். அதுக்கு எந்த விதமான ரீப்ளேயுமே கிடையாது. புரியுதுங்களா? ரீப்ளே கிடையாது. அதுக்கப்புறம் பேசலை. அது வரைக்கும் சேட்டிங்கில் பயங்கரமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் அந்த கேள்வி கேட்டேன், உங்களால் இப்போ ஏமாந்துட்டீங்க அப்படின்னா அந்த ப்ரூஃப் வேணும்ல. நான் அவ்வளோ பணம் கட்டியிருந்தேன், எனக்கு இந்த பணமும் வரல, இப்படி ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ப்ரூஃப் இருக்கும். ஏதாவது ப்ரூஃப் இருக்கும்ல. அந்த ப்ரூஃபை கேட்டேன், இது வரைக்கும் கொடுக்கல. இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதனால் அவங்கள பற்றி நம்ம பேச வேண்டாம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய வந்து ப்ரூஃபாக பேசி நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன். பொறுமையாக தான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு தான் பண்ணுறேன். எவ்வளோ ப்ரூஃப் வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா? இன்றைக்கி எல்லாம் இப்போ வர வந்துட்டுருக்க பணம் தான். அங்கே பாருங்க, 6/12 பேமெண்ட் ரெசீவ் டேட்டு 6/12. இப்போ தான் பணம் வந்துக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 11 மணிலேருந்து பணம் வந்துக்கிட்டு இருக்குது. டெய்லியுமே வருதுங்க. நிறைய பேர் கேட்டாங்க, கம்பெனி லாக் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன்னு. நீங்கள் கேள்விப்படவே வேண்டாங்க. ஆஃபீஸ் இப்போ லீவில் இருக்குது. மூடிட்டுலாம் போகலை. 45 days லீவு. ஒரு சின்ன விஷயத்துக்கு வேண்டி, லீகல் விஷயத்துக்கு வேண்டி லீவில் இருக்காங்க. அப்படி அடைச்சிட்டு போகிற கம்பெனி ஏங்க இன்றைக்கி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 கோடி ரூபா இதுக்குங்க பேமெண்ட்டு தரணும்? ஆக்சுவலாக சொல்லப்போனால் லீவு விட்ட பிறகு தானேங்க பேமெண்ட்டே ரிலீஸ் பண்ணுறாங்க. உங்களெல்லாம் ஏமாற்றிட்டு போகணும்னு நினச்ச கம்பெனி ஏன் உங்களுக்கு வருமானத்தை கொடுத்துட்டு போகிறாங்க? சிந்திச்சு பார்க்கணும்ல. வருமானத்தை கொடுத்துட்டு போய் ஒரு கம்பெனி எங்கேயாவது மூடி இருக்கா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரித்திரம் இருக்கா? கண்டிப்பாக கிடையாதுங்க. ஆஃபர் போட்டு மூடிட்டாங்க. கேட்குறதுக்கு அழகாக இருக்கும். ஆஃபர் போட்டு மூடிட்டாங்க அப்படின்னு. ஆஃபர் போட்டு மூடிட்டாங்கன்னா அந்த ஆஃபரில் அந்த காசை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு அர்த்தம். அப்படி தானே சொல்ல வரீங்க? ஏங்க இப்படி தூக்கிட்டு ஓடலை? ஏங்க பேமெண்ட்டு போடுறாங்க? இந்த பாருங்க, காமிக்கிறேன், கண்ணுக்கு முன்னாடியே காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள், உங்கள் கண்ணால் பாருங்கள். இது பாருங்கள், இது வந்து 5/12 வந்தது. ரிசீவ் டேட்டு 5/12 நேற்று வந்தது. இன்றைக்கி ஷேர் பண்ணுறாங்க பாருங்கள். இது 5/12 பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் இப்போ பார்த்தீங்கன்னா பேமெண்ட் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ பேமெண்ட் இன்றைக்கி வந்து பேமெண்ட் தான். இந்த ஒரு சைட் ஃபுல்லாகவே, இந்த சோஷியல் மீடியாவில் இந்த பேஜ், இந்த குரூப் ஃபுல்லாகவே வந்து எஸ்பிஓடைய பேமெண்ட்டுக்காக மட்டுமே. ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ இதில் நம்மளுடைய எஸ்பிஓவில் பேமெண்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்னா இங்கே ஷேர் பண்ணிடுவாங்க. இப்படி பார்த்தாலும் ஒரு 90% பீப்புள் பண்ணிடுவாங்க. ஒரு 5% கொஞ்சம் நாலேஜ் இல்லைம்பாங்க, நான் மறந்துட்டேம்பாங்க, வெளில போய்ட்டு எனக்கு தெரியலம்பாங்க, எனக்கு வந்து எஸ்எம்எஸ் வரலன்னு சொல்லுவாங்க. இப்படி பார்த்தாலும் ஒரு 95% பீப்புள் இங்கே ஷேர் பண்ணிவிடுவாங்க. நிறைய மெசேஜ் வந்துட்டு எல்லாமே இங்கே பாருங்கள். அவங்க வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை பாருங்கள். எஸ்எம்எஸ் வந்துச்சு பாருங்கள். 10:44 இன்றைக்கி 10:44 பணம் வந்திருக்கு. அதை வந்து அவங்க வந்து போஸ்ட்டு போட்டுக்கிறாங்க. பாருங்கள், உஜ்ஜான் பேங்க்லேருந்து பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இதெல்லாம் யாராவது டைப் பண்ணி போடுவாங்களாங்க? நிறைய கேட்குறாங்க, நீங்கள் எல்லாமே மேக் பண்ணி போடுறீங்க அப்படிங்கிறாங்க. ஓகே தான். இப்போ ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ இதில் பேமெண்ட்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லா பேமெண்ட்டும் பார்க்குறோம். நல்லா பாருங்கள். இது சந்தேகமாக பார்க்குறாங்களே அவங்க நல்லா பாருங்கள். சந்தேகத்தோடு இருக்காங்க. இப்போ பார்த்தாலுமே ஒரு விஷயத்தை கொடுத்தோம்னா உடனே அடுத்த செகண்டு ஃபேக்குன்னு சொல்கிற பீப்புள் பாருங்கள். இப்போலாம் அங்கே பாருங்கள், 11,200 கிரெடிட்டட் த்ரூ நெஃப்ட்டு உஜ்ஜான் பேங்கு பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். பாருங்கள், இது 4ஆம் தேதி வந்த பேமெண்ட்டு. நான் சொன்னேன்ல 4, 5, 6 பேமெண்ட் வந்துக்கிட்டே இருக்குது. டெய்லியும் பேமெண்ட் வருது. மூடிட்டு போகிற கம்பெனி ஏங்க மூடிட்டு போகாமல் பேமெண்ட் தராங்க? மக்களே சிந்திச்சு பார்க்கணும். ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னு நம்பிடக்கூடாது. நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்கு, மூடிட்டாங்கன்னு. கேட்டை தாங்க மூடினாங்க, கம்பெனியை மூடலைங்க அப்படி சொல்கிறது. நாங்களாம் கேட்குறவங்கள்ட்ட கேட்டு மூடிட்டாங்க. இப்போ கேட்டு மூடலைங்க, ஆஃபீஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. எல்லோரும் ஒர்க் போயிட்டுருக்கு. ஆக்டிவேஷன் போயிட்டுருக்கு. எல்லா அப்டேஷன் போயிட்டுருக்கு. மெயில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் சரி பண்ணிட்டுருக்குறாங்க. சஸ்பெண்டட் ஐடிஸு, சஸ்பெண்ட் ஆன ஐடிஸ் எல்லாம்
தேடி பிடிச்சி வளர்ச்சிக்கு எல்லாமே சரி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். கரெக்டான ப்ரூஃப் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்பாட்லேயே வித்தின் ஒரு 10 மினிட்ஸில் உங்களுக்கு ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி யாராவது இருந்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ப்ரைவேட்டை அனுப்பிச்சி விடுங்க. டெலிகிராமில் உங்கள் நேமு, ஸ்டாஃப் ஐடி, யூடிஆருடைய வீடியோ ப்ரூஃப் காப்பியோட எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. நான் க்ளியர் பண்ணி தரேன். அல்லது அந்த பிரச்சனை இல்லாதவங்க மெயில் பிரச்சனை இருக்குது, மெயில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக், நான் தப்பாக மெயில் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் உள்ளவங்க அவங்க எனக்கு ப்ரைவேட்டை அனுப்பிச்சி விடுங்க. நான் உங்களுக்கு க்ளியர் பண்ணி தரேன் கம்பெனியில் சொல்லி. இது 2 தான் இப்போ போயிட்டுருக்கு. மெயில் ஃபுல்லாக மாற்ற முடியாது. மெயில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பார்க்கலாம். அதே போல் டெக்லைன் ஐடிஸை நீங்கள் தான் பார்க்கணும். அது டெக்லைன் ஐடிஸ் அப்படின்னா தப்பான ப்ரூஃப் அப்லோட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் செகண்ட் டைம் ஃபார்ம் ஃபில் பண்ணி ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். டெக்லைன் பிரச்சனை கிடையாது. பெண்டிங்காகவே இருக்குதுன்னு சொல்கிறவங்க அவங்க வந்து வெரிஃபிகேஷன் முடியலன்னு அர்த்தம். பெண்டிங்கில் தான் இருக்கும். வெரிஃபிகேஷன் பண்ணி முடிஞ்சோன்னா அட்மின் டைமில் ஆக்டிவேஷன் பண்ணி விட்ருவாங்க. வெயிட் பண்ணுங்கள். இந்த சஸ்பெண்ட் ஐடிஸ் மட்டும் இருந்தீங்க அப்படின்னா மாற்றிக்கலாம், அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? அப்போ இருந்தீங்க அப்படின்னா எனக்கு ப்ரைவேட்டில் கொடுக்க நான் மாற்றி தரேன். உடனே பண்ணி கொடுத்துடலாம். இப்போல்லாம் உடனே ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஏன்னா யாருமே வந்து தப்பு பண்ணவங்க தான் பாதிக்கப்படணும், தப்பு பண்ணாதவங்க பாதிக்கப்படக்கூடாது. அப்போ உங்கள்கிட்ட ப்ரூஃப் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நல்லவர். அந்த வீடியோ ப்ரூஃபை எங்களுக்கு வீடியோ ப்ரூஃபெல்லாம் ஷேர் பண்ணிங்க, உங்கள் நேம் ஸ்டாஃபோட ஷேர் பண்ணிங்கன்னா நாங்கள் சரி பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா? ரைட்டு, ஓகே. பாருங்கள், நான் பேசிக்கிட்டே அதை உங்களுக்கு எதுக்காக பேசிகிட்டு இருக்கேன்னா இந்த ப்ரூஃபெல்லாம் காமிக்க தான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த ப்ரூஃபெல்லாம் காமிக்கணும், நீங்களும் பார்க்கணும். ஏன்னா இந்த நம்ம கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2018 இருக்குது. நம்ம எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அவங்க ஏகப்பட்ட குடும்பங்களுடைய வாழ்க்கையில் ஒளிவிளக்காக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 லட்சம் குடும்பங்கள் இருக்காங்க இதை நம்பி. அதில் நானும் ஒருத்தன் தான். இதில் பார்த்தீங்கன்னா அந்த வருமானத்தை வச்சு நிறையா பேர் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு ஒரு வழிவகுத்திருக்கு. ஒரு சின்ன விஷயம், ஒரு பொருள் வாங்கினது, ஒரு பைசைக்கிள் வாங்கினது, ஸ்கூட்ரு வாங்கினது, ஸ்கூட்டி வாங்கினது, நகையை மீட்டு எடுத்தது, நானும் ஒருத்தன் தான். அதில் நகையை மீட்டு எடுத்தது, குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு சைக்கிள் வாங்கினது, கம்மல், மூக்குத்தி, தோடு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் வாங்கினது, எல்லாமே அவ்வளவுங்க இப்போ ஷேர் பண்ணிட்டாங்க. வருமானம் வீட்டுக்கு ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க, வீட்டில் வந்து கதவு இல்லாமல் இருந்தோம், கொஞ்சம் ஏழ்மையான ஃபேமிலி, எஸ்பிஐயில் பேமெண்ட் வாங்கி நாங்கள் இப்போ வந்து வீட்டுக்கு கதவு போட்டுக்கிறோம் அப்படின்னு ஒருத்தங்களும் அவங்களுடைய ஓப்பன் ஹார்ட்டாக அவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே இங்கே ஷேர் பண்ணுறாங்க. ஏன்னா அது வந்து ஆத்ம திருப்தியாக நடக்கும்போது அதை அவங்க வந்து ஷேர் பண்ணிட்டாங்க. இதில் பெருசாக முதல் போட்டு வரணுமா புதுசாக பார்த்தவங்க கேள்வி கேட்டிங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பெருசு இல்லைங்க. 2000 போட்டு உள்ளே வரலாம் ஜாயினிங் பேக்கேஜ், இல்லைன்னா 6500 ஜாயினிங் பேக்கேஜ் எடுத்து உள்ளே வரலாம். வேலை கம்மிங்க, வெறும் 3 நிமிஷம் வேலை தான். வேலை ரொம்ப கம்மி, 3 நிமிஷம் வேலை தான். இந்த வேலைக்கு இவ்வளோ இன்கம், மாதம் 10,050 சம்பாதிக்கலாம். அதிகபட்சம் 13,500 சம்பாதிக்கலாம் அதிகபட்சம். இது எல்லாமே எக்ஸ்ட்ரா டீமுக்கு தெரிஞ்சுன்னா டீம் கமிஷன் கிடைக்கும். நான் சொல்கிறது டாஸ்க் இன்கம் மட்டும்தான். ஒரு 2000 முதல் போட்டு ஒரு 3 நிமிஷம் வேலைக்கு மாதம் 10,050 சாத்தியமா? வெளியில் ஒரு நாளைக்கு 300 400 போகிறோம், 8 ஹவர் 12 ஹவர் நம்ம வேலையை போட்டு நம்மளை வந்து புழிஞ்சு எடுத்துறாங்க. சொல்லுவாங்க, நான் துணியை புளிகிற மாதிரி நம்மளை புழிஞ்சு எடுத்துடுவாங்க, வேலை வாங்கிடுவாங்க. அப்போ அந்த வேலை தானே போயிட்டுருக்குறோம். இந்த சிம்பிளாக எவ்வளவோ செலவு பண்ணணும். ஒரு 2000 இன்வெஸ்ட் பண்ணுங்கள், தப்பு இல்லை. ஜாயினிங் பேக்கேஜ் எடுத்துகிட்டு எஸ்பிஐயோட பிளான் கண்டிஷன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 2 to 3 நிமிஷம் வேலை பார்க்க போகிறீங்க. அதுக்கு வருமானம் கிடைக்க போகுது. மாதம் 10,050 சம்பாதிக்கலாம் அதிகபட்சம். அப்போ நல்ல விஷயம் தானே, எல்லாமே செய்யலாமே. கண்டிப்பாக உங்கள்கிட்ட யாராவது சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அவங்களை திரும்பி ஃபோன் பண்ணி கூப்பிட்டு, நல்ல கம்பெனி தான், நான் யூடியூப் பார்த்தேன், யூடியூப்பில் விஷயம்னு சொல்லியிருந்தாங்க, இவ்வளோ பேமெண்ட்டுமே காமிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட திருப்பி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் எஸ்பிஐ மூலியமாக இருந்துச்சுன்னா அது எங்களுக்கு தான் பெருமை. ஏன்னா நான் அடிக்கடி ஒரு போஸ்ட் போடுவேன், ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு இல்லத்திலும் எஸ்பிஓ அப்படின்னு. ஒவ்வொரு வீட்டுக்கும் எஸ்பிஓ உள்ளே பூந்து போயிட்டு தான் இருக்குது. எல்லா வீட்லேயும் போயிடுச்சு. இப்போ 3 லட்சம் குடும்பத்தை நெருங்கிடுச்சு. இன்னும் நிறைய குடும்பங்களை உள்ளே கொண்டு வரப்போகுது எஸ்பிஓ. அப்போ ஒவ்வொரு இல்லத்திலும் எஸ்பிஓ. உங்கள் வீட்டில் ஒரு பொருள் இருக்கோ அந்த பொருள் எவ்வளோ ஒரு பத்திரமா வச்சுருப்பீங்களோ, பாதுகாப்பாக வச்சுருப்பீங்களோ, அதே போல் நம்முடைய எஸ்பிஓ ஒரு பொருளாக வச்சுருங்க. எஸ்பிஓ வருமானத்தை அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கு. உங்கள் உழைப்புக்கேற்ற ஊழியம் அள்ளித்தள்ளுங்க. உங்கள் உழைப்பு, உங்கள் எஃபர்ட்டுக்கு ஏற்ற உங்கள் ஊதியம் கிடைக்குதுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்ன எஃபர்ட் போடுறீங்க, உங்களுடைய அர்ப்பணிப்பு எவ்வளோ இருக்குது, அந்தளவுக்கு வருமானம் இருக்குங்க.
சும்மா ஐடி போட்டு வீட்டில் உட்காந்தாலும் வந்துடுமா வராதுங்க. அதுக்கு உண்டான வேலைகள்லாம் பார்க்கணும். கம்பெனி சொல்கிற சட்டத்திட்டங்கள்லாம் படிச்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அவங்க சொல்லுடைய அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய விஷயங்கள் நம்ம எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒரு கமிட் பண்ணி இருந்தீங்கன்னா நல்ல வருமானம் பண்ணலாம். இது வந்து ஃபுல் டைம் இல்லைங்க, பார்ட் டைம் ஜாப். நீங்கள் பார்க்கக்கூடிய வேலையில் வருமானம் பத்தலை, இது பகுதி நேரமாக பார்க்கலாம் அப்படின்னா இது பகுதி நேரத்து லிஸ்ட்லேயுமே வராது. ஏன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய வேலை 3 நிமிஷம் தான். 5 நிமிஷம் வச்சுக்கோங்க டைமு. 5 நிமிஷம் எப்போவும் பார்க்கலாம், டைமே கிடையாது. எப்போவும் உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இப்போ நீங்கள் பார்த்துக்கலாம். அதன் பிறகு இந்த வாய்ப்பு நல்லா இருக்கேன், எடுத்துக்கிறேன், எனக்கெல்லாம் பேமெண்ட் வருது, நான் பேமெண்ட் எடுத்துக்கிறேன், எனக்கு இவ்வளோ வருமானம் வருது அப்படிங்கிறப்ப நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் யாரெல்லாம் ஏழ்மையாக இருக்காங்களோ, வருமானம் பண்ண முடியாமல், அவங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுங்க. பணம் பண்ணுறவங்களுக்கு இந்த வாய்ப்பு தேவையில்லைங்க. யார் ஏழ்மையாக இருக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுங்க. அந்த வாய்ப்பை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா உங்களை வாழ்நாள் ஃபுல்லாக மறக்க மாட்டாங்க, உங்களை ஒரு கடவுளாக பார்ப்பாங்க. ஏன்னா நாங்கள்லாம் அனுபவிச்சுட்ருக்குறோம். வாய்ப்பை கொடுங்க. அவங்க எடுத்துக்கிட்டு அவங்க பெரிய லெவலில் வர்றதுக்கு நீங்கள் வந்து ரொம்ப உறுதியாக இருக்கணும். நான் சேர்த்து விட்டேன், எனக்கு கீழே இருக்குன்னு நினைக்கக்கூடாது. உங்களை விட ஒரு படி மேலே போய் அவர் சம்பாதிக்கணும். நீங்கள் மாதம் 50,000 வாங்கினீங்கன்னா ஒரு 1,00,000 வாங்கணும் வருமானம். அப்போ அந்தளவுக்கு நீங்கள் அவரை முன்னேற்றணுங்கிற எண்ணம் நமக்குள்ளே வரணும். ஏன்னா நம்ம நம்பி ஒருத்தங்க வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அத்தனை நாலேஜும் கொடுத்தாகணும், கைட்னஸ் கொடுத்தாகணும், கற்றுக் கொடுக்கணும். நிறைய விஷயங்கள் இருக்குது. இவ்வளவும் பண்ணணும். ஏன் பண்ணணும் அப்படின்னா எல்லாமே மனுஷங்க தானேங்க. யாருமே சாப்பாட்டுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம். எங்கே போனாலும் கஷ்டப்படுறோம். ஊரு டு ஊருக்கு போகிறோம், ஸ்டேட்டு டு ஸ்டேட்டு போகிறோம், நாடு டு நாடு போகிறோம். எதுக்குங்க? அந்த சாப்பாடு, அந்த வருமானத்துக்கு வேண்டி தான். அப்போ நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குறோம். பணத்தோட கூடிய நிம்மதி, ஒரு சின்ன வருமானம், சின்ன வேலை, சின்ன வருமானம், ஆல்ரெடி ஒரு வருமானம் பார்த்துக்கிட்டு இருப்போம். ஃபேமிலியோடு இருக்கிறோம். டெய்லியுமே குழந்தைங்களையே பார்க்கலாம், ஒய்ஃபை பார்க்கலாம், அம்மா அப்பா பார்க்கலாம். ஃபாரின் பண்ணாலும் பார்க்க முடியாது. 3 வருஷமாக 5 வருஷமாக அங்கே தான் கிடக்கணும். ஃபோனில் பேசிக்கலாம், வீடியோ கால் பேசலாம், நேரில் பார்க்க முடியாது. இந்த மாதிரி ஒரு இன்பமான ஒரு விஷயங்கள், இன்பம், இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இங்கே தான் நீங்கள் இருக்கணும். அப்படி இங்கே இருந்துக்கிட்டே வீட்டே இருந்துக்கிட்டே இந்த வேலையை பார்த்து பணம் சம்பாதிக்க முடியுமானா கண்டிப்பாக சம்பாதிக்கலாம். அதுக்கான பொறுப்பு தான் நான் இப்போ உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கேன். இவ்வளோ பொறுப்புமே பாருங்கள், 6 இன்றைக்கு வந்து பொறுப்பு தான் எதுவும். அப்போ டெய்லியுமே இன்கம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 3 நாளையில் ஒரு 30,000 பேருக்கு போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறாங்க. அதன் பிறகு நான் சொன்னேன்ல, சின்ன பிரேக் இருக்குது கம்பெனியில், ஒரு 45 days லீவ் விட்டுக்கிறாங்க. அந்த லீவ் முடிஞ்சு பொங்கல் முடிஞ்சு 18ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. 18/1/2024 கம்பெனி ஓப்பன் ஆகுது, ரீஓப்பன். இப்போ ரெஸ்ட்டு ஷட்டவுனில் இருக்குது. ஷட்டவுனில் இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி எல்லா விஷயங்களும் நடந்துட்டு தான் இருக்குது. அஃபிஷியலாக எல்லா விஷயங்களும் நடந்துகிட்டு தான் இருக்குது. அவங்க அப்படியே பெண்டிங்ஸ் ஒர்க்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. டாஸ்க் பார்க்க முடியாது, அவ்வளோதான். பேமெண்ட் வராது, அவ்வளோதான். இப்போ இன்னைக்கு நாளையோட முடிஞ்ச பேமெண்ட். இதான் விஷயம். இதாங்க பொதுவாக எஸ்பிஓ. இது வந்து நம்ம எஸ்பிஓ ரொம்ப சூப்பராக ஃபாலோ பண்ணுறாங்க. இது மாதிரி மற்ற கம்பெனியில் இருக்கா அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சாத்தியம் இல்லை. ஏன்னா ஒரு குரூப் ஆரம்பித்து நீங்கள் வாங்கக்கூடிய வருமானத்தெல்லாம் இங்கே தான் நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் தனியாக ஆரம்பித்து நான் பார்த்தது கிடையாது. நம்ம கம்பெனியில் டிஃப்ரெண்ட் எல்லாமே பொதுவாக எஸ்பிஓ அஃபிஷியல் இவ்வளோ பேர் பணம் வாங்குறாங்கிறத காமிக்கிறாங்க பாருங்கள். இந்த வாட்டி கிஃப்ட்டு போகிறதெல்லாம் கம்மியாயிடுச்சு. ஏன்னா போன்ட்டு நிறையா பேர் கிஃப்ட் இருந்துச்சு. இப்போலாம் கிஃப்ட்லாம் கொடுத்து வீட்டுக்கு முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பேமெண்ட் போட்டு வாங்கிட்டு இருக்காங்க. நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் ஒன்றும் வரல. இந்த குரூப்லேயே ஷேர் பண்ணியிருப்பாங்க, நான் இந்த மாதிரி கிஃப்ட் வாங்கினேன், ஜொல்லு மூட்டை எடுத்தேன், நான் ஜொல்லு புதுசாக வாங்கினேன், இல்லை ஒரு பொருள் வாங்கினேன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒன்றும் ரொம்ப காணும். எல்லாமே சேஃப்டி. ஏன்னா சேஃப்டி பண்ணுங்க. பணம் வரும்போது சேஃப்டி பண்ணிக்கணும். பணம் வந்து நிரந்தரமே கிடையாது. எப்படி செலவு வரும்னு சொல்ல முடியாது. இருக்கும்போது நீங்கள் சேவிங்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வர வருமானத்தெல்லாம் எல்லாம் பெரிய வருமானம் வாங்கிட்டாங்க. எல்லாம் 8,000 10,000 12,000 அப்படி தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க. 9,000 அப்படின்னு. இது 10,900 ரூபா. இது பாருங்க அமௌண்ட்டு. இது மாதிரி எல்லாம் பேமெண்ட்லாம் இருக்குது. எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே. இது ஒரே பொறுப்பை காமிச்சு ரொம்ப போர் அடிச்சிடக்கூடாது. நான் வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப டைம் பாஸ், போர் அடிச்சிடும். சொல்லு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துருச்சு. சரி, ரைட்டு, ஓகே. அவங்க ப்ரூவா பேசியை பற்றி ஃபுல்லாகவே காணிச்சிட்டேன். பேமெண்ட்டு விஷயங்கள்லாம் பார்த்துட்டேன். நம்முடைய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நம்முடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய சேனல் பேர் விஆர் தமிழ் டெக் சேனல். கொஞ்ச நேரம் பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருந்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி, வணக்கம்.
அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விஆர் தமிழ் டெக் யூடியூப் சேனல். வணக்கம்.